Hello aspirants, welcome to the session. So இப்போ நம்ம பார்க்க போறது banking level questions. Okay, so REPCO bank தான் பார்க்க போறோம். So REPCO bank நீங்க attend பண்றீங்கன்னா ப்ராப்பரா வந்துட்டு இந்த செஷன்ஸை யூட்டிலைஸ் பண்ணிட்டு you just practice your test. Okay, so session குள்ள போலாம். இங்க ஸ்டார்டிங்ல நமக்கு கொடுத்திருக்க question என்ன கொடுத்திருக்காங்க? Rearrangement கொடுத்திருக்காங்கல. Okay, so we'll start solving. The World Bank on Tuesday lifted its growth resilience for India's economy this year to 6.9% after having external it to 6.5% in October, citing forecast in economic activity despite a deteriorating downgraded environment. Okay. So நமக்கு நார்மலா இங்க பாத்தீங்கன்னா ஒரு noun இருக்கு. இங்க வந்து downgraded edன்னு பார்க்கும்போது சில டைம்ஸ் adjective யூஸ் பண்ணுவோம். சில டைம்ஸ்ல வந்து அத verb ஆவும் யூஸ் பண்ணுவோம். சரியா? So ed forms வந்து adjective ஆவும் யூஸ் ஆகுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். Okay. So இங்க என்ன கொடுத்திருக்காங்க? Having external, which is an adjective. But ஆனா அங்க கொடுத்திருக்கிறதுல அதுக்கான மீனிங்கும் நமக்கு கொடுக்கல. ஸோ கண்டிப்பா நம்ம பியும் சேஞ்ச் பண்ண போறோம், டியும் சேஞ்ச் பண்ண போறோம். சரியா? ஓகே. ஸோ இங்க வந்து என்ன கொடுத்திருக்காங்க? growth resilience. ஓகே. ஸோ ரெசிலென்ட்டா இருக்கு அப்படின்னும் பொழுது மீள்தன்மையுடையதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருக்கோம்ல. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் இதோட வேர்ட்ஸ் எல்லாமே நம்ம மீனிங் ஆல்ரெடி we have discussed it. ஓகேயா? சரி. ஸோ இங்க நமக்கு என்ன வரும்? External forecast for India's economy this year to 6.9% after having what? Downgraded. So இங்க வந்து கொடுத்திருக்க percentage வந்து downgraded எப்படி சொல்றது? இங்க 6.9 இருக்கு, இங்க 6.5 அக்டோபருக்கு மாறி இருக்கு. Obviously it has declined. ஓகேயா? So அப்ப B and D கண்டிப்பா interchange ஆக போகுதுன்னு தெரிஞ்சிச்சு. So A and C யும் பாத்தீங்கன்னா ரெண்டுமே நமக்கு அங்க noun கொடுத்திருக்காங்க. growth வந்து resilience ன்னு கொடுத்திருக்காங்க. சரியா? So அப்ப அங்க என்ன வரணும்? ஒரு noun தேவை. அப்போ forecast நம்ம அங்க போடுவோம். அப்போ ரெண்டுமே interchange ஆகுதுன்னும் பொழுது ஆப்ஷன் 2 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Okay, அப்போ next one பாத்தீங்கன்னா the government's demand on bolstering capital expenditure also supported domestic focus in the first half of 22 and 23. Okay, அப்போ governments ன்னு சொல்லும்போது apostrophe இருக்கு, you need a noun. சரியா? So அடுத்தது பாத்தீங்கன்னா on bolstering. What is bolster பண்ணது? வலுவூட்டும் விஷயங்கள், ஏதாவது ஒரு விஷயத்துக்கு சப்போர்ட் கிடைக்குது அப்படின்னும் போது bolster ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ இங்க கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ன்றது மாற போறது இல்லை. ஓகே, ஸோ நம்ம இதை வந்து அக்கௌண்ட்ஸ்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க, ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் ஒரு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ இங்க வந்துட்டு நமக்கு பி கன்ஃபார்மா மாறல. அப்ப பி கன்ஃபார்மா மாறலன்னா ஃபர்ஸ்ட் ட்ரை டு எலிமினேட் த ஆப்ஷன்ஸ். அப்போ பி மாறலன்னா இந்த ஆப்ஷன் எல்லாமே போயிருச்சு. ஓகேயா? ஸோ இப்போ வந்து ஏ கரெக்டா இருக்கா? Okay, so governments focus on bolstering. So இங்க வந்து demand ன்னு கொடுத்திருக்காங்க. So என்ன தேவை? Focus on இந்த particular capital expenditure இன்னும் வலுப்படுத்துறதுக்கு also supported domestic demand in the first half of 22 and 23, which is option 1. ஓகேயா? ஸோ ஒரு ஆப்ஷனை நம்ம அப்படியே வச்சதுனால அடுத்த ஆப்ஷன் என்ன வரும்ன்றதை நம்மளால கண்டுபிடிக்க முடியுது. ஓகேயா? ஸோ அதனால நம்மளால ஈஸியா கண்டிப்பா சால்வ் பண்ணலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் போலாம். Okay, the report said that a 1 percentage point decline in decline. So கண்டிப்பா இங்க வந்து ஓகேயா இருக்கு, பட் இங்க again decline கொடுத்திருக்கிறதுல you have an error where B கண்டிப்பா நம்ம interchange பண்ணணும்ன்றது தெரிஞ்சிருச்சு. So in the United States is associated with a 0.4% point growth in India's growth. Okay, so இங்க வந்து it as decline அப்படின்னு நம்ம சொல்லாமா, இல்லாட்டி associated அப்படின்ற வேர்ட் வருமா? எப்படியும் V1 அங்க யூஸ் பண்ண முடியாது. அப்போ வந்து சியும் நமக்கு கரெக்டா தான் இருக்கு. அப்போ பி அண்ட் டில இன்டர்சேஞ்ச் பண்ண முடியுமான்றதை செக் பண்ணுங்க. பாயிண்ட் டிக்ளைன் இன் growth. அப்போ கன்ஃபார்மா நம்ம டிக்ளைன் ஆயிருக்கு எதுல? growth in United States. அப்போ B and D has to be interchanged, which is option 4 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேயா? ஸோ சம்டைம்ஸ் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் ரோல் பிளே பண்ணும். சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஏ 1% கரெக்டா கொடுத்துருக்காங்கன்னா ஏவை ஃபுல்லா மாற போறதே இல்லைன்ட்டு 3 ஆப்ஷனும் எலிமினேட் பண்ணிருங்க. அதை வச்சா ஒன்று தான் இருக்கு. ஸோ அதை இன்டர்சேஞ்ச் பண்ணி பார்த்தாலே கிராமர் ஆர் மீனிங் வந்து நமக்கு கரெக்டா கன்வே ஆச்சுன்னா அதான் ஆன்சர்னு போடலாம். நெக்ஸ்ட் ஒன். So high frequency indicators. Okay, so indicators ன்னு சொல்லும்போது you need a plural verb. Okay, so indicate continued robust growth of domestic demand at the start of quarter 3 October to December quarter. So அதுதான் quarter 3 ன்னு சொல்றாங்க. The bank noted in its latest India development report titled Navigating the Storm. So do you have any error? So கரெக்டா இங்க
ப்ளூரலுக்கு ப்ளூரல் வேர்ப் கொடுத்துருக்காங்க. அப்போ ஏ மாற்ற வேண்டாம். அப்போ ஏ எதுவுமே மாற்ற வேண்டாம்னா பி அண்ட் டி செக் பண்ணுங்க. பி பார்த்தீங்கன்னா இங்கே நவுன் இருக்கு, இங்கே அதோட அட்ஜெக்டிவ்ஸ் கொடுத்துருக்காங்களா, அட்ஜெக்டிவ் கொடுத்துருக்காங்களா. ஸோ பியும் நம்ம மாற்ற வேண்டாம். அப்போ ஆப்வியஸாக அது ஒன்று தான் ஆப்ஷனில் இருந்தது. ஸோ அப்போ 4ம் வராதுன்னா no interchange required தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். So next is what the bank expects the Indian slightly to grow a economy slower 6.6% in 23 to 24 as a challenging different environment and faltering global growth will affect its economic outlook through எக்ஸ்டர்னல் சேனல்ஸ். ஓகே, ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்கும் பொழுது டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம கண்டிப்பாக அது ஒரு adjective and it cannot be used over there. ஓகே, ஸோ இங்கே ஏ அப்படின்னு நமக்கு வருதுன்னா கண்டிப்பாக நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ஒரு நவுன் தான் அதை குவாலிஃபை பண்ணி நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, அங்கே வந்து நமக்கு டிஃப்ரெண்ட்னு இருக்கு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க இங்கே slightly which is an adverb is given. ஸோ இங்கே நம்ம கரெக்டாக இருக்கா, at a எக்கனாமி ஸ்லோவர். ஸோ ஸ்லோவர் இருக்கு, இந்த ஸ்லோவரை குவாலிஃபை பண்ணி நம்ம அங்கே ஒரு வேர்டை யூஸ் பண்ணோம். அப்போ at a different slower, at a slightly slower. So A வந்து it is interchanged with B. அப்போ A is interchanged with B na you have only this option. அப்போ இங்க என்ன சொல்ல வராங்க, the bank experts the Indian slower to grow at a slightly Indian economy to grow at a slightly lower 6.6% in 23-24 as a challenge external environment and faltering global growth will affect its economic outlook through what different channels, which is option 3 தான் கரெக்டான answer. Okay, next one. Okay, next வந்து நமக்கு illustrations illustrates the correct meaning, then choose the option 5. அதாவது phrase தான் நம்ம replace பண்ண போறோம். இங்க they have given a phrase. So having tired of playing he sat down to rest. So விளையாடிட்டு இருந்திருக்காங்க, but then என்ன பண்ணிருக்காங்க, and he became very tired. So அவங்க he started taking rest. So இங்க அந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணும்போது ஒரு இது வந்துட்டு கண்டினியூஸா நடந்துட்டு இருக்கு. நடக்கும்பொழுது என்னன்னு சொல்லுவீங்க, having this person. So இங்க he அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. So having tired with. ஓகே, ஸோ விளையாடுறதுக்கு கூடயா, வித்னா அப்படிதானே அர்த்தம். ஓகே, ஸோ having tired by playing. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, having tired of playing, having tired with. ஸோ கண்டிப்பா நம்ம அது கூடன்றதை ஃபர்ஸ்ட் எலிமினேட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ விளையாடுறது கூட விளையாடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வித் வராது. ஓகே, ஸோ having tired of playing பொழுது ஏதோ ஒரு விஷயத்த குறித்து பேசுறீங்கன்னும் பொழுது யூ யூஸ் ஆஃப். ஓகேயா, பைனா ஏதோ ஒரு விஷயத்துக்கு மூலமா நீங்க பண்றீங்கன்னும் பொழுது, பிளேயிங் மூலமா அப்படின்னு நம்ம சொல்லலாம், ஒரு பர்சன் மூலமான்னு நம்ம சொல்லலாம். ஓகேயா, அப்ப இங்க பையும் நமக்கு வராது. அப்போ என்ன ஆன்சர் வரும் நமக்கு, having been tired of playing he sat down to rest, which is option 3 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ ஷி ஹேஸ் ஃப்ரீக்வெண்ட் டூத் ஏக். ஓகே, ஸோ டீத்ன்னு சொன்னீங்கன்னா எல்லாமே வந்துடும், டூத்ன்னு சொன்னா ஒரு பல்லு. கரெக்டா? ஓகே, ஸோ இங்க வந்து டூத் ஏக்ஸ், ஸோ அதோடைய வலியை பத்தி இங்க பேசியிருக்காங்க. ஸோ ஏக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் த லைன். நெக்ஸ்ட் ஒன். ஸோ ஷி டிசைடட் டு, ஸோ யூ நீட் அ பேஸ் ஃபார்ம் ஆஃப் வெர்ப் பிசைட் தட். ஓகேயா, டு ரிமூவ் டீத்ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இங்க யாரு, ஷீன்றத சொல்லியிருக்காங்க. டு ரிமூவ் டீத் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டு ரிமூவ் ஹர் டீத்ன்னு சொல்லலாமா? ஸோ அந்த மாதிரி ரிலேட் பண்ணி நம்ம சொல்ல முடியும். ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காங்க, டூத்ன்னு கொடுத்துருக்காங்க, வேற இது வராது. இங்க ஏக்ஸ். ஓகே, ஸோ எல்லா இதுவும் வந்து வலிக்கிறத பொழுது ஏக்ஸ்ன்றத சொல்லுவோம். விச் இஸ் பெயின் சொல்லும் பொழுது ஹெட் ஏக் அப்படின்னு தானே சொல்லுவோம். ஸோ அந்த வலியை மீன் பண்றாங்க. வேற இங்க பாருங்க, டு ஹாவ் அ டீத் ரிமூவ்ட். ஸோ இந்த ஆப்ஷன் நமக்கு போட மாட்டோம். அப்போ பேஸ் ஃபார்ம்ல எது இருக்கு நமக்கு? Okay, so 4 eliminate பண்ணிட்டேனா, 4 is possible. Okay, so either it will be no correction required or 2 பக்கத்துல v1 வரும் நம்மளுது, இது வரும். அடுத்தது என்ன வரும், இது வரும். ஸோ இந்த ஆப்ஷன் எல்லாம் எலிமினேட் பண்ணிடலாம். இங்க பாத்தீங்கன்னா டூத்ன்னு இருக்கிறதுனால இந்த ஆப்ஷனையும் எலிமினேட் பண்றோம். இங்க ஹேவிங்னு கொடுத்துருக்காங்க. டு ஹேவிங் ஒரு டீத்னா, ஹேவிங்னா ஐ எம் ஹேவிங் லஞ்ச்னு சொல்லலாம். இங்க வந்து நமக்கு பேஸ் ஃபார்ம் தேவைன்னும் பொழுது ரிமூவ் டீத்ன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஹேவ் ஹர் டீத் ரிமூவ்ட். அப்ப நமக்கு எது வரும், 2 பக்கத்துல v1 ஒன்னு, ஹேவோட v1 ஃபார்ம் என்னது, பேஸ் ஃபார்ம் v1ல ஹேவ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ v2 யூஸ் பண்றீங்கன்னா என்ன யூஸ் பண்ணுவீங்க, had சொல்லுவீங்க. v3 நம்ம எழுதும், again it is add. ஓகேயா, அப்போ v1 யூஸ் பண்ணுங்க நம்ம எழுது, have யூஸ் பண்ணலாமா? இன்னொன்னு இங்க ஷீன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ her teeth. okay, tooth aches ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ teeth removed. got it? okay, so option 4 will be the right answer. Next question.
So no of these moves brought credit to the management. So no of these credit, அதாவது moves brought, this is a positive word, right? அப்போ known எப்படி சொல்வீங்க? So no improvement eliminate பண்ணிடலாம். So any of these னா எதுவுமே இல்லைனா தான் நீங்க anyனே சொல்லுவீங்க. ஓகேயா? ஓகே, ஸோ அப்போ இதுவும் வராது. You need a positive word. Positiveனா some of these moves brought credit. ஓகே, credit கொடுக்குதுன்னும் பொழுது ஆப்ஷன் 1 தான் நமக்கு வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின். Looking forward, okay, so it's a printing error. So looking forward to meet you in Kochi. Okay, so sila words pathina like in the mari looking forward or with the view to, in addition to. So இந்த மாதிரி வேர்ட்ஸ் வருது அப்படின்னா இந்த மாதிரி phrases வருதுன்னும் பொழுது நம்ம என்ன பண்ணணும், இது பக்கத்துல யூஸ் பண்றது to பக்கத்துல you need a V1 ing form. சரியா? ஸோ யூஸ் பண்ற to form பக்கத்துல V1 ing அப்படின்னும் பொழுது to பக்கத்துல V1 ing னா இங்க மட்டும் தான் நமக்கு இருக்கு. இங்க to be meetingன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த ஆப்ஷன் வராது. to meetingன்னும் பொழுது நமக்கு எங்க இருக்கு, which is only here. இங்க 2 பக்கத்துல V1 கொடுத்திருக்காங்க. எல்லா இடத்துலயும் 2 பக்கத்துல V1 grammar படிச்சிருப்பீங்க. ஆனா you had a lot of exceptions also where this is one of the exception where இந்த 2 plus V1 ல நமக்கு இந்த wordsலாம் வருதுன்னா அது பக்கத்துல என்ன யூஸ் பண்ணோம், 2 பக்கத்துல V1 ing, which is over here. Second option is your answer. Okay, yeah? So looking forward to meeting you in Kochi, which is the right answer. Okay, சரி, next question போலாம். You seem to be enough rich to buy anything you like. Okay, you seem to be rich enough. ஓகேயா? ஸோ அவங்க எப்படி இருக்காங்க, அதாவது ரொம்ப ரிச்சா இருக்காங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இங்க என்ன குறிச்சு பேசியிருக்காங்க, இன்னாஃப் அப்படின்றது வந்து இந்த ரிச்னஸை பத்தி நம்ம சொல்லி பேசியிருக்காங்க. ஓகேயா? ஸோ இங்க நம்ம எப்படி யூஸ் பண்ண முடியும், this rich has to come this side and this one has to enough has to come this side. அப்ப எங்க இருக்கு நமக்கு rich enough. ஓகேயா? ஸோ பணக்காரா இருக்கிறத பத்தி பேசியிருக்காங்க, which is a single phrase. ஓகே, ஸோ நம்ம about to be rich enough to buy anything, which is option 3 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போறது ஃபில்லர்ஸ். சரியா? ஸோ the soldiers are required to observe total dash of rules. ஓகேயா? ஸோ இங்க வந்து soldiers வந்து இந்த பர்சன் ஆர் அக்வயர்ட். நீங்க தோ யூஆர் சீயிங் ஃபில்லர்ஸ், நீங்க வந்து கிராமர் எல்லாத்தையுமே ஒரு வாட்டி நல்லாவே பாருங்க. அப்ப அங்க இருக்கிற வேர்ட் என்ன வரும்ன்றது புரியும். ஸோ சம்டைம்ஸ் நீங்க யூஸ் பண்ணும்பொழுது இப்போ டோட்டல் சேல்ஸ் அப்படின்னு நான் சொல்றேன். சரியா? ஸோ இந்த சேல்ஸ்ன்றத நவுன்னு சொல்லலாமா? அப்ப இது என்ன ஆகும், என்ன டைப் ஆஃப் சேல்ஸ் வந்து என்ன சேல்ஸ், இது டோட்டலா சேல்ஸோட வேல்யூவை நான் சொல்றதுக்கு சொல்றேன். அப்ப இது அட்ஜெக்டிவா யூஸ் பண்ணலாம். சரியா? ஸோ சில கேஸ்ல நீங்க இதை நீங்க நவுனா கூட போட்டுக்கலாம். பட் இங்க பார்க்கும் பொழுது டு அப்சர்வ், திஸ் இஸ் அ verb, ரைட்? என்ன verb? நான் ஃபைனைட் verb. ஓகேயா? ஸோ நான் ஃபைனைட்ல என்ன டைப், இது இன்ஃபினிட்டிவ் டைப். ஸோ இங்க யூஸ் பண்ணிருக்காங்க. இட் வில் நாட் சேஞ்ச் அக்கார்டிங் டு த டென்ஸ். டு அப்சர்வ்ன்றது நீங்க எப்படி போட்டாலுமே அதே மாதிரி தான் இருக்கு. ஓகேயா? ஓகே, ஸோ இங்க வந்து டு அப்சர்வ் டோட்டல் அண்ட் யூ நீட் அ நவுன் இயர். இங்க நமக்கு ப்ரிப்போசிஷன் இருக்கு. சரியா? சரி, ஸோ டோட்டல் வாட், அப்போ என்ன யூஸ் பண்ண முடியும், total complaints of rules. Appo this becomes the adjective of this complaints. Appo the soldiers are required to observe what, total complaints of rules, which is option 5 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ நார்மலா நீங்க எப்படி அதை எலிமினேட் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னாலே இது எல்லாமே நம்ம வேர்பா யூஸ் பண்ண முடியுமா, ஐஎன்ஜி ஆர் V1 ஆர் V2 அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். பேஸ் ஃபார்மா யூஸ் பண்றீங்கன்னா இது யூஸ் பண்ணலாம். ஒரே ஒரு நவுன் தான் நமக்கு இருந்தது. ஓகேயா? ஸோ அதை வச்சுமே நீங்க எலிமினேட் பண்ணலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். The meeting witnesses dash scenes. Okay, so this is a noun where this is a singular verb. சரியா? witnesses ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ண முடியும், ஒரு adjective யூஸ் பண்ண முடியும். அப்போ இங்க வந்து V1 ல யூஸ் பண்ணிருக்காங்க, which is loud-ஆ இருக்குன்னும் போது tumult அப்படின்னு சொல்லலாம். அப்போ ing form verb, V2 form V1 yes singular verb-ஆ யூஸ் பண்ணலாம். அப்போ இதுதான் நம்மளோட adjective where tumultuous scenes. ஓகேயா? so loud enough scenes ன்னு சொல்லலாம். next one. The bus was dash apart by the bomb blast. Okay, so இங்க was நமக்கு கொடுத்திருக்காங்க. so நார்மலா நம்ம சொல்லும் பொழுது tear ஆயிருக்கு அப்படின்னும் பொழுது tore சொல்லுவோம், அடுத்தது torn சொல்லுவோமா? so இத V1 ல சொல்றீங்கன்னா இது V2,
இது V3 சரியா ஓகே so இப்போ இங்க was இருக்கு so was பக்கத்துல you can use V3 V4 or adjectives ன்னு சொல்லியிருக்கேன் ஓகே so அப்போ இங்க வந்து the bus was என்ன சொல்ல முடியும் torn apart by the bomb blast அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் which is option 3 so இந்த மாதிரி வந்து verbs எல்லாட்டி வந்துட்டு சில டைம்ஸ் வந்து உங்களுடைய இந்த கான்டெக்ஸ்ட் ஸோ இது எல்லாமே நமக்கு இந்த மாதிரி ஃபில்லர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இன்கேஸ் அங்கே வந்து வெக்காப்ஸ் நிறைய இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க டஃபா அப்படின்னா நீங்க கண்டிப்பா அந்த லைனை படிங்க அந்த லைனை படிக்கும்போது ஒரு புரிதல் இருக்கும் சரியா ஸோ அதை வச்சு நீங்க சில ஆப்ஷன்ஸை வந்து யூ கேன் எலிமினேட் இட் ஓகே சரி ஸோ இங்க பார்க்கலாம் த ரயில்வே ஸ்டேஷன் வாஸ் டேஷ் இன்டு டார்க்னஸ் ஓகே ஸோ பிளஞ்ச் அப்படின்னா முழுகி இருக்கிறத சொல்வீங்க ஸோ இங்க வாஸ் இருக்கு அப்ப என்ன வரும் இது ரெண்டுத்துல தான் நமக்கு டவுட் வரும் சரியா ஸோ இந்த ரயில்வே ஸ்டேஷன் வாஸ்ன்னு இருக்கும்பொழுது பிளஞ்ச் இன்டு டார்க்னஸ் ஓகே விச் இஸ் ஆப்ஷன் 2 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் ஒன் her claims to leadership have been amply dash okay so you have an adjective here adverb here okay so you need a v3 form as per this been அப்ப நமக்கு இங்க v3 ஃபார்ம்ல இது ஒன்னு தான் இருக்கு அப்ப ஆப்ஷன் 4 தான் நம்மளோட ஆன்சர் சோ எல்லாமே ஒரு ஃபார்முலா மாதிரி இருக்குல்ல சோ மேக்ஸ் மாதிரி சோ கிராமர்ல have been வந்தா v3 வரணும் சரி அப்போ இங்க வந்து adverb கொடுத்திருக்காங்க அப்ப v3 என்ன கீழ இருக்கு justified மட்டும் தான் இருக்கு பாக்கி எல்லாமே நமக்கு நார்மல் verbs okay v1 v2 v3 எல்லாமே கொடுத்திருக்காங்க ஒண்ணா next one so it is error spotting question so let's start solving he said based on the feedback of a BJP received on the polling day he was sure of a good performance okay so he சொல்லிருக்காங்களா so he said fine so இங்க based on the feedback of இங்க வந்து இந்த specific party பத்தி கொடுத்திருக்காங்க அப்ப சொல்வீங்களா we have to use the BJP received V2 on the polling day he was sure of good performance okay so இங்க வந்து V2 said received on V2 was V2 so where you have the error BJP மட்டும் தான் அப்போ option 2 தான் கரெக்டான ஆன்சர் okay next one the Delhi High Court on Tuesday நல்லா பாருங்க இங்க preposition இருக்கா இங்க வந்து ஒரு டே கொடுத்திருக்காங்களா கரெக்டா இருக்கா நெக்ஸ்ட் ஒன் ஸோ டெல்லி ஹைகோர்ட் ஒரே ஒரு சிங்குலரா இருக்கு சப்ஜெக்ட் ஓகே ஸோ பெர்மிட்டட் a 26-year-old women okay so ஒரு person தான் women to terminate her 33 weeks pregnancy okay 33 week pregnancy ஸோ அங்கேயே வந்து நம்பர் கொடுத்துட்டாங்க ஸோ நம்ம வந்து அங்க போயிட்டு ப்ளூரலா யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை இப்போ நான் சொல்லும் பொழுது 5 இப்போ நான் 5,000 தானே சொல்லுவேன் 5,000 நான் சொல்ல மாட்டேன்ல so when you have a numerical value here you don't need to add yes in the this particular word okay so இது சொல்றீங்க அப்படின்னும் பொழுது வேண்டாம் ஆனா வந்து thousands of people அப்படின்னு நான் சொல்லும் பொழுது approximate சொல்றேன் I don't have a exact value so in that case you have to put thousands சரியா okay so இங்க நமக்கு எங்க error இருக்கு it is fourth option தான் நமக்கு error இருக்கு next one this right gives the women the ultimate choice on whether she wants to give birth to the child she has conceived the court added okay so நல்லா பாருங்க எங்க error இருக்குன்றது ஏதா புரியுதா this சொல்லிருக்காங்களா this right அப்ப gives சொல்லலாம் okay the women the ultimate choice on whether she பக்கத்துல singular verb to give birth to the child she பக்கத்துல singular verb has பக்கத்துல v3 the court added அப்ப என்ன தப்பு இருக்கு women in pluralல கொடுத்திருக்காங்க the ன்னு சொல்லிட்டு ஓகேயா அப்ப என்ன வரணும் நமக்கு women க்கு an தான் வரணும் which is singular in form புரிஞ்சுச்சா இங்க first optionல நமக்கு error இருக்கு next question The Uttar Pradesh government on Tuesday announced to build a grand memorial by the name of Dalit icon B.R. Ambedkar on his death anniversary. Okay, சரி so இவருடைய death anniversaryக்கு ஒரு மெமோரியல் கிராண்டா வந்து ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க சரியா சரி அப்போ இங்க வந்து பைன்னு சொல்வீங்களா பைனா அவரே கட்டிட்டாருன்னு அர்த்தம் சரியா சோ இங்க வந்துட்டு அவரோட மெமோரியல் இந்த நேம் அவருடைய நேம்ல பண்ணிருக்காங்கன்னும் பொழுது what has to be written in the name of the Dalit icon okay சரி so where you have the error in the third part of your sentence which is option 3 தான் கரெக்டான ஆன்சர் okay the memorial will reflect his ideals to the present and future generations the state government stands with the oppressed and exploited sections okay சரி so இங்க என்ன சொல்லிருக்காங்க the memorials பேசிருக்காங்க will is a modal verb பக்கத்துல v1 இருக்கா so
his idols. So ஒரு person but அந்த பேர் இல்ல but his idols பத்தி சொல்லியிருக்காங்க. To the present and future generations. Okay, so இங்க state government என்ன பண்ணியிருக்காங்க? Stands. So singular verb with the oppressed. So யாரெல்லாம் வந்துட்டு கஷ்டப்படுறாங்களோ and exploited sections கூட நின்னு இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. So you don't have any error, which is option 5 தான் கரெக்டான ஆன்சர். So each and every sectionையும் செக் பண்ணுங்க. சப்போஸ் கண்டுபிடிக்க முடியலனாலும் ஆன்சரை கன்க்ளூட் பண்ண முடியும். சரியா? ஓகே, ஸோ இப்போ நமக்கு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் இருக்கு. ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் இருந்தா நம்ம பயப்படாம சால்வ் பண்ண ட்ரை பண்ணோம். ஓகேயா? ஸோ ரெப்கோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ ஒன்றும் டஃப்பாக நமக்கு வராது. ஸோ அதை பார்த்து நம்ம பயப்படாம கொஷின்ஸை கடகடன்னு ரீட் பண்ணிடுங்க. ரீட் பண்ணிட்டு சால்வ் பண்ணுங்க. இல்லை இங்கே வந்து பார்த்தா ஈஸியாக இருக்கு, நான் இதை படித்தாலே கொஷின்ஸ்க்கு நான் வந்துட்டு போனால் ஈஸியாக இருக்கும்னா அதுக்கேற்ற மாதிரி யூ ஹாவ் டு மேனேஜ் யுவர் டைம். ஓகேயா? ஸோ இங்கே வந்து நம்ம டைம் மேனேஜ்மெண்ட்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரைட் நம்மளோட எக்ஸாமில். ஸோ அதை வந்து பார்த்து ஃபாலோ பண்ணிங்கனாலே ஆன்சர் போட்டுடலாம். எவ்வளோ குட்டியாக இருக்கு பாருங்க இந்த பேராகிராஃப்லாம். ஓகே, சரி. ஸோ why electronic evaluation is preferred over the one which is done subjectively? ஓகேயா? எதுக்கு எலக்ட்ரானிக் ஃபார்ம்ல நமக்கு எவாலுவேட் பண்றாங்க? ஓகேயா? ஸோ ஒன் விச் இஸ் டன் சப்ஜெக்டிவா பண்ண முடியுது. ஆப்ஜெக்டிவ்ல தான் நம்ம எழுதுறோம். சப்ஜெக்டிவா இருக்கிறத பத்தி இங்க பேசியிருக்காங்க. ஸோ நம்ம எந்த இடத்துல ரெஃபர் பண்ணலாம்? ஓகே, ஸோ இங்க எங்கேயும் நமக்கு இல்ல. கேண்டிடேட்ஸ் பத்தி பேசியிருக்காங்க. ஓகே, சப்ஜெக்ட் டு வெகரிஸ் மாறுபாடுகள். ஓகே, இங்க பார்க்கலாம். the examinee. ஓகே, ஸோ எக்ஸாமினர் யாரு? நம்மளுடைய எக்ஸாம்ல யார் நம்மளுக்கு இன்வெஜிலேட் பண்றாங்களோ இல்லை கரெக்ட் பண்றாங்களோ சொல்லுவாங்க. ஓகே, எக்ஸாமினி நம்ம தான். ஸோ சூசஸ் அண்ட் இண்டிகேட்ஸ் த கரெக்ட் ஆன்சர். த எவாலுவேஷன் இஸ் டன் எலக்ட்ரானிக்கலி வித் அட்மோஸ்ட் ப்ரிசிஷன். ஓகே, ஸோ இதுக்கும் முன்னாடி நம்ம பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். Okay, so over here, the subjective type involves elaborate answering and its evaluation involves human elements and therefore sometimes subject to vagaries. Okay, what is vagaries அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாறுபாடுகள். அதாவது இப்போ objective type நீங்க எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட் ஒரு ஆன்சரை கிளிக் பண்றீங்க. அந்த ஆன்சரை கிளிக் பண்றத ஒரு எலக்ட்ரானிக் ஐட்டம் வந்து ப்ரிடிக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்க சப்ஜெக்டிவ் எழுதும் பொழுது உங்களுடைய ரிட்டர்ன் ஸ்கில்ஸ் இது எல்லாத்தையும் பார்க்கணும். ஓகே, ஸோ அங்கே வந்துட்டு டிஃப்ரென்ஸ் வரும்ல. ஸோ அதை தான் இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க சப்ஜெக்டிவ் டைப்ல இன்வால்வ்ஸ் எலாபரேட் ஆன்சரிங்கா இருக்கு. இட்ஸ் எவாலுவேஷன் இன்வால்வ்ஸ் ஹியூமன் எலிமெண்ட்ஸ் தேவைப்படும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அண்ட் தேர்ஃபோர் சம்டைம்ஸ் சப்ஜெக்ட் டு அதுல டிஃப்ரென்சஸ் இருக்கும், மாறுபாடுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நமக்கு இங்க என்ன ஆன்சர் நமக்கு வரும்? சப்ஜெக்டிவ் டைப்ஸ் ஆர் பவுண்ட் டு ஹேவ் ஹியூமன் எரர். ஸோ விச் இஸ் ஆப்ஷன் 3 நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். What does the author mean by quoting the consequence of what if a doctor makes a wrong diagnosis instead of referring it to a higher center? Okay, ஸோ இது என்ன சொல்லியிருக்காங்க? தப்பா ஆன்சர் போட்டுருவோம்ல. ஸோ அந்த மாதிரி தப்பா ஆன்சரை நம்ம ப்ரிடிக்ட் பண்றதை எங்க ரிலேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டாக்டர் வந்து ராங்கான டயக்னோசிஸ் பண்ணிடுறாங்க. இன்ஸ்டெட் ஆஃப் வேற ஒரு சென்டருக்கு உங்களை அனுப்பாம அவங்க வந்து ஒரு தப்பா டயக்னைஸ் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்ற கான்செப்ட் இங்க லிங்க் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இதை வந்துட்டு ஆத்தர் வந்து என்ன மீன் பண்ணி he has quoted this particular consequence அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ராங் டயக்னோசிஸ்ன்றத பத்தி நம்ம இங்க மேல பார்க்கலாம். ராங் ஆன்சர் அப்படின்றதும் நமக்கு கரெக்டா ஐ மீன் இந்த ஆன்சருக்கு வந்து நம்மளுக்கு கொடுக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, எலிமினேட் பண்றோம். we are trying to guess answers. wrong answers ன்றது இங்க தான் இருக்கு. ஓகே, the concept of negative marking for wrong answer is not acceptable to some of us. They feel that wise guessing could be allowed and should not be discouraged with penalty if it is wrong. Okay, it should be noted that wise guessing is already allowed as it is one of the methods of narrowing down to a correct answer after eliminating the wrong answers. சரி, okay, so இங்க வந்து all the answers coded must have almost equal probability of being the correct answer and the correct answer. இது வந்து evaluation பத்தி நமக்கு பேசியிருக்காங்க. fine. ஸோ இங்கே வச்சு நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியும். ஸோ இங்கே படிக்கலாம். ராங் டயக்னோசிஸ் கேன் காஸ்ட் அ பேஷண்ட்ஸ் லைஃப். நோ, ஸோ ஹீ நெவர் ஸ்போக் அபவுட் பேஷண்ட் அண்ட் ஆல். இட் வாஸ் ஜஸ்ட் அ இல்லஸ்ட்ரேஷன். ஸோ கெஸ்ஸிங் அண்ட் ஆன்சர் ஷோஸ் லேக் ஆஃப் மெரிட். இல்லாட்டி தோஸ் ஹூ கெட் செலக்டட் பை லக் டோன்ட் மேக் குட் டாக்டர்ஸ். நோ, ஸோ இது கண்டிப்பாக நம்ம எலிமினேட் பண்ணலாம். ஓகேயா? ஸோ இங்கே வந்துட்டு நமக்கு கான்டெக்ட்ல வந்து எக்ஸாமினர் எவாலுவேஷன் பற்றி தான் பேசியிருக்காங்க. இங்கே ஜஸ்ட் இவர் ரிலேட் பண்ணி அந்த ராங் ஆன்சர்ஸ் பற்றி சொல்றாரு. Okay, so just like a wrong diagnosis, a wild guess in exams can cost
dearly. Okay, so இங்க வந்து he is talking about wrong diagnosis. எங்க ஒரு wild guess இதுதான் இருக்கும். ஓகேயா? ஸோ இதை நம்ம பார்த்துருப்போன்ற மாதிரி நம்ம கொண்டு வரோம்ல. ஸோ அதை ரிலேட் பண்ணி தான் இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க, which is option 4 நமக்கு வரும். நெக்ஸ்ட் ஒன். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வந்ததுன்னா கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுங்க, ஆனால் கடைசியாக ஆன்சர் பண்ணுங்க. எல்லாமே செக் பண்ணணும். பேராகிராஃப் படிச்சிட்டிங்கன்னா இதை ரீட் பண்ணும்போது நமக்கு ஒன்றுமே இல்லை. ஓகேயா? ஸோ இன் செவரல் டெஸ்ட் ஸ்கீம்ஸ் ஆஃப் நெகட்டிவ் மார்க்கிங் இஸ் பீங் adapted. So negative marking இருக்குன்றாங்க. answering most fitting answers is in its arbitrary. ஓகேயா? ஸோ அவங்க பண்ற அந்த calculation இருக்குல்ல, ஸோ அதுல வந்துட்டு இருக்கிறது வந்து என்னது, most fitting answers வந்து இருக்கும் அப்படின்றாங்க. next is preparing objective type questions requires more skills. objective பண்ணனும்னா more skills இருக்கணும்னு சொல்றாங்களா? purpose of examination is to access the relative merits of candidates, or objective questions helps to identify better talent. எது வந்து கரெக்டா நம்ம படிச்சிருக்கோம், which is incorrect அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ லெட்ஸ் see. இதுல படிச்சது ஏதாவது ஒண்ணு வந்தா கூட நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸ்கீம், objective, relative measures and identifying better things. Okay, so suppose if you guys can find out also, நீங்க அதை வந்துட்டு நோட் பண்ணிக்கோங்க. ஆன்சர்னு சொல்லிட்டு எந்த இடத்துல வருது அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ கீப் ரீடிங். இந்த இடத்துல ஏதாவது கொடுத்துருக்காங்களா? கெஸ் பண்றதை பத்தி தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துலையும் நமக்கு எதுவும் இல்லை. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஃப்ரம் பேசிக் கான்செப்ட்ஸ் லேர்ன் ஃப்ரம் த டெக்ஸ்ட் புக்ஸ்லேருந்து எழுதியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஓரியன்ட். ஸோ நீங்கள் இதை படிக்கிறது வேறு ஏதாவது ஒரு கொஷின் கூட யூஸ் ஆகும். சரியா? ஸோ ஜஸ்ட் நீங்கள் ரீட் பண்ணுறது வந்து இட் இஸ் நாட் கோன் கோ வேஸ்ட். ஸோ ஏதாவது வேறு ஏதாவது கொஷினில் நீங்கள் பார்க்கும்பொழுது கூட போட்டுடலாம். Okay, so objective type examining has the advantage of almost error free evaluation அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ ஏன்னா தப்பு வராதுல. அப்ஜெக்டிவ்னும் பொழுது ஒரே ஒரு பட்டன் தான் நம்ம கிளிக் பண்றோம். ஸோ அது சிஸ்டம்னும் பொழுது நமக்கு தப்பு எதுவுமே வராது. ஸோ வேற ஏதாவது ஆன்சர்? most of the competitive exam, okay, job recruiters பத்தி கொடுத்திருக்காங்க. authorities, okay, so object for each question a number alternative answer, usually 4 coded as and so on given. Okay, you don't have the answer. இங்க பாருங்க, அந்த bracketல கொடுத்த word இங்க இருக்கு. Okay, so we'll read from here. So for each question a number of alternative answers, usually 4 coded as A, B and so on, are given, one of which would be the correct or the most fitting answer and rest வந்து distractors. ஓகேயா? ஸோ பாக்கி எல்லாமே நம்மள ஐ மீன் நம்ம மைண்டை வந்துட்டு டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்காக கொடுத்துருக்க ஆப்ஷன். ஸோ எக்ஸாமினி சூசஸ் த இண்டிகேட்ஸ் த கரெக்ட் ஆன்சர் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கு இங்க என்ன கொடுத்துருக்காங்க? Okay, so answering most fitting answer is in itself is a arbitrary. So இங்க ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்கிறதே வந்து it is ஒரு கஷ்டமான ஒரு விஷயம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் கரெக்டான ஆப்ஷன் இருக்கும். பட் மற்ற கொடுத்துருக்க ஆன்சர்ஸ் வந்துட்டு நமக்கு டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்காக கொடுத்துருப்பாங்கன்னு சொல்றாங்க. வேற இங்க வந்து இன்கரெக்ட்னு சொல்ல போனா அங்க நமக்கு கொடுத்துருக்கிறதுல ஆப்ஷன் 2 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். What according to the author is important in the process of making options? So நம்ம இதுல clue word என்னது? Options பத்தி பார்க்க போறோம். So இங்க கீழ நீங்க options வந்து கம்மியா இருக்குன்னா இங்க ஆன்சரை read பண்ணிக்கோங்க. So they should be randomly distributed. இல்ல all options must have almost equal probability இருக்கணும். இல்லாட்டி வந்து some options should use diversionary tactic. Okay, so நிறைய tactics யூஸ் பண்ணி இருக்கணுமா? So tactic or probability இல்ல random distribute ஆயிருக்கணும். So எதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. What is the clue word? Option. So option நமக்கு எங்க கொடுத்திருக்காங்க? ஓகே, ஸோ இங்கேயும் நமக்கு ஆப்ஷன் பத்தி எதுவும் இல்லை, கெஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, ராங் ஆன்சர்ஸ் பத்தி இங்க இருக்கு. நெகட்டிவ் மார்க்கிங் பத்தி இங்க கொடுத்திருக்காங்க. கீழே படிச்ச எந்த ஆப்ஷன் அங்க இருந்தாலுமே அந்த இடத்த வந்து இன்னுமே ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேயா? ஓகே, ஸோ இந்த இடத்துல நமக்கு கொடுக்கல. ஓகே, சரி, நெக்ஸ்ட் ஒன் வில் ரீட். So that's the objective type examining sufficient efficient answering. Fine. So இந்த இடத்துல இல்லையா? suit level learn textbooks இருந்து போடுறோம். Identify important competitive exams. Okay, codes must be equal. இங்க இருக்கு பாருங்க. All answer codes must have
almost equal probability of being correct answer and the correct answer must be randomly distributed. அவ்வளவுதான் ஆன்சர் நமக்கு ஃபர்ஸ்ட் ஒன்னும் ஃபாலோ ஆகுது, செகண்ட் ஒன்னும் ஃபாலோ ஆகுது, which is option 4 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். புரிஞ்சுதா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன். So the thing which is kept in mind while making a question is some questions should be based on the application oriented as well. Illati more than 4 options complicate a question. The most of the question should be practical knowledge based. Illati test candidates theoretical knowledge is an better. So எது வந்து it is kept in mind making the question அப்போ என்ன மைண்ட்ல வச்சிருப்பாங்க அப்படின்றது கேக்குறாங்க. ஸோ கொஸ்டின் செட் பண்ணுறதுலாம் நமக்கு மேலே தானே இருந்தது, இங்கே ஆன்சர்ஸ்லாம் கண்டுபிடிக்கிறது அப்படின்றது தானே சொல்லியிருந்தாங்க. ஓகே, ஸோ இங்கே நமக்கு ஆன்சர் எதுவும் இல்லை. ஓகேயா? ஸோ ராங் ஆன்சர்ஸ். ஓகே, they feel guessing could be allowed. Okay, negative scores randomly done. Okay. Okay, so இங்க நம்ம படிச்சு பார்க்கலாம். So next, while some of the questions could be straightforward and basic concepts learned from the textbooks classes and some from the application oriented based on the little exceptions. Okay, so இங்க questions set பண்ணும்பொழுது, however the question paper of objective questions require more care and talent. First, the standard of question must suit the level of candidates tested. Okay, so இங்க வந்து என்னெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்றத கொடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ கோர்ஸ் மஸ்ட் பி ஈக்குவல் அப்படின்றதான் கொடுத்திருக்காங்க. ஓகே, ஃபீல் தட் கெஸ்ஸிங். ஓகே, ஸோ இதுக்கு மேலே நீங்கள் பாருங்க அதோட பேப்பர் எப்படி இருக்கணும், எக்ஸாமினிங் த அட்வான்டேஜஸ் ஆஃப் ஃப்ரீ லெவல் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ கீழே கொடுத்துருக்க ஆப்ஷனில் சம் கொஷின்ஸ் பேஸ்ட் ஆன் அப்ளிகேஷன் ஓரியன்ட். ஸோ இது வந்து மைண்டில் இருக்குன்றத அங்கே கொடுத்துருந்தாங்கல்ல, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ இது இந்த பேராகிராஃபில் தே ஹாவ் மென்ஷன்ட். ஓகே, ஸோ இங்கே நம்மளோட மைண்டில் என்ன வச்சுட்டு பண்ணுவோம், application oriented and based on the little extension of those basic concepts. So அதை வச்சு தான் question frame பண்ணுவாங்க, which is option 1 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ இங்கே இன்கரெக்ட்லி ஸ்பெல்ட் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இன்கரெக்ட்லி ஸ்பெல்ட்ல இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரொட்டுபரண்ட் அண்ட் ஆஃப்டர் தட் ப்ரொஜெக்டிங் ஆர் பல்ஜஸ். ஓகேயா? ஸோ ஒரு விஷயம் வந்து வீங்கி இருக்கு, ப்ரொஜெக்ட் ஆகிருக்கு அப்படின்னும் பொழுது இந்த எல்லா வேர்டுமே நம்ம யூஸ் பண்ண முடியும். அப்போ எங்கே எரர் இருக்கு, இந்த எரர் இந்த ஸ்பெல்லிங் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ட்ராடிங் பொழுது ட்ராடிங் வராது, ட்ரூடிங், which is protruding, which talks about bulging or projecting பத்தி பேசுறது. ஸோ இங்க ஓ வராது, it is U, which is option 2 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன். ஸோ incomprehensible, so check each and everything. So you don't have any error. Ambiguous, which is unclear இருக்கு. Doubtful and vague. So இந்த மாதிரி ஒரு question கூட ஆல்ரெடி பார்த்தோம்ல, which is very vague அப்படின்னும் பொழுது I வரக்கூடாது. சரியா? ஸோ ரொம்ப டீட்டெயில்டா இருக்கு, ரொம்ப லாங்கா இருக்கு, கஷ்டமா இருக்குன்னும் பொழுது நம்ம வேகுன்னு சொல்லிட்டு சொல்லுவோம், ஒன்றும் புரியலன்னு கூட சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன். ஸோ அப்டுரேட், ஆப்ஸ்டினேட், ஸ்டப்பர்ன், பிக் ஹெடட். ஓகேயா? ஸோ பிக் ஹெடட் அப்படின்னும் பொழுது ஒரு விஷயத்த போஸ்ட்பான் பண்றோம் அப்படின்னும் பொழுது நம்ம அந்த வேர்டை யூஸ் பண்ணலாம், where you don't have a spelling error. ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஒரு வேர்டு என்னது, ஒரு பர்சன் ரொம்ப ஸ்டப்பர்னா இருக்காங்க அப்படின்னும் பொழுது 2B யூஸ் பண்ணுவோம். ஆப்ஸ்டினேட்னாலும் ஸ்டபர்ன் தான், அப்டுரேட்னாலும் ஸ்டபர்ன் தான். சரியா? ஸோ இது எல்லாமே இதோட சினோனிம். ஸோ ஸ்டபர்ன்ல யூ ஹாவ் அ ஸ்பெல்லிங் எரர், which is option 3 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஸோ அப்ஜெக்ஷன், அப்போசிஷன், ப்ரொட்டஸ்டேஷன் அண்ட் டிமூரல். ஓகேயா? சரி, ஸோ இங்க வந்து ஃபோர்த் ஆப்ஷன் ஆர் இங்க அப்போசிஷன், அப்ஜெக்ஷன், இதுல எதுலயுமே நமக்கு எரர்ஸ் இல்லை. அப்ப என்ன வரும் நமக்கு ஆன்சர்? All are correct, which is option 5 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். Hostility, prominent, obscure and inflexible. ஓகேயா? ஸோ இப்போ நமக்கு தெரியாம இங்க என்ன இருக்கு, அப்ஸ்கியூர்னா அது ஆம்பிகுவஸ்னு இப்போ ஒரு வேர்டு பார்த்தீங்களா, அதுனாலும் அப்ஸ்கியூர்னாலும் ஒரே மீனிங் தான், which is unclear-ஆ இருக்குன்னு சொல்லலாம். ப்ராமினன்ட்னா ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம். ஆசடைல்னா விரோதமான ஒரு விஷயத்தை பத்தி பேசுறீங்கன்னு பொழுது ஆசடைல் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஹாசடைலிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம், இட் இஸ் a noun. அப்போ ஒரு எல் தான் நமக்கு வந்திருக்கணும். புரியுதா? So you have a error in the first option. Next one. ஸோ நமக்கு இங்க க்ளோஸ் டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. க்ளோஸ் டெஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னா ரீட் பண்ணுங்க, பண்ணிட்டு you just answer the question. ஓகே, ஸோ இங்க பார்க்கலாம்.
Madhya Pradesh police have constituted teams to arrest Dr. Farhad Khan, the dash of a conversational book against whom a case was filed last week. Okay, yeah? So a state home minister Narottam Mishra said on Tuesday. So இவங்க வந்து இந்த புக்கோட அந்த கான்வர்சேஷன் வந்து அகேன்ஸ்ட் த கேஸா இருக்கு லாஸ்ட் வீக் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க. இந்த பர்சன் யாரு? ஓகே, ஸோ அந்த புக்கு ஓகே. ஸோ இந்த பர்சன் யாரு? நம்ம ரைட்டர், மேக்கர், கிரியேட்டர், லீடர் அண்ட் ஆத்தர். ஓகே, சரி. ஸோ இப்போ இந்த பர்சன் வந்து அந்த புக்கை கான்வர்சேஷன் புக்கை பார்த்துருக்காங்கன்னும் பொழுது நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் என்ன கிடைக்கும்? மேக்கர், கிரியேட்டர், ரீடர், இந்த 3 ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம்னு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா புக் ரிலேட்டடா நமக்கு இருக்கு. அப்போ புக் ரிலேட்டடா இருந்தா ரைட்டரும் வரலாம், ஆத்தரும் வரலாம். அப்போ இங்க வந்து நமக்கு என்ன வரும்? ஓகேயா? ஸோ இங்க வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, this person வந்துட்டு Madhya Pradesh police has constituted teams to arrest in the person the dash of a conversational book against whom a case was filed last week. அப்போ அந்த புக்கை அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வேற அங்க வந்துட்டு அந்த புக்ல இருக்க விஷயங்களை பார்த்து இவர் அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. அப்போ ஒரு புக்கை பப்ளிஷ் பண்ணிட்டாங்கன்னா அதை எழுதினவர் ஆத்தர். ஓகேயா? இன்னும் ஆகல and he is still writing na, he is a writer for that particular book. Okay, when it is published you will call him as a author against in the case filed last week பத்தி அவர் எழுதியிருக்கிறது, which is option 5 நமக்கு கரெக்டான ஆன்சர். Next one. The case was dash after activist of Akhil Bharatiya Vidyarthi Parishad staged a protest on the dash of the government law college in Indore, alleging that the book had objectable content against the Hindu community and the RSS. So on the bookல என்ன இருந்திருக்கு? It is against these two communities, RSS and Hindu பத்தி against இருந்திருக்கு. The protest, so எங்க நமக்கு எழுதணும்? the case was dash after activist. okay, so was filed case னும் பொழுது இங்க நமக்கு அதுக்கு கேத்த terminology பாத்தீங்கன்னா which is filed, option 2 தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். next one. okay, so இங்க வந்துட்டு என்ன கொடுத்து முடிச்சாச்சு? filed after the activist of in the person staged a protest on the, so you need a noun. so what dash of the government law college, so they are talking about a place. okay, so இங்க staged a dash protest on the place என்னது? premises. okay, அந்த campusல பண்ணிருப்பாங்க. so premises of the government law college in Indore, alleging, what is alleging? allegation என்னது? ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். that the book had objectionable content against இந்த ரெண்டு இது. the Indore district dash on Tuesday denied pre-arrest bail. okay, Indore district what? religion, parties, court, people, worship. so இங்க என்ன பேசிட்டு இருக்கோம்? கேஸ் எல்லாம் பேசும்பொழுது கோர்ட் தான் நமக்கு என்ன பண்ணிருக்கோம்? bail எல்லாம் கொடுத்திருக்கோம். so இங்க வந்து ஒரு pre-arrest bail to the principal of the college and a professor who have also been dash in the FIR. so FIR ல who have also been in the நேம்ட் இந்த எஃப்ஐஆர்ல எழுதி தானே இருப்பாங்க அவங்க தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா. ஸோ அந்த பிரின்சிபலோட பேரை வந்து அதில் இருக்கு. அதாவது ப்ரீ அரெஸ்ட் பேல்ஸ் வந்து வாங்கி வச்சிருந்திருக்காங்க. பிரின்சிபலும் யாரும்? காலேஜ், the principal of the college and a professor who have also been named in the FIR. புரியுதா? ஸோ இதுதான் இதோட கண்டென்ட். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது it is rearrangement. ஓகேயா? சாரி, parajumbles வரும்பொழுது இந்த மாதிரி ஈஸியா இருந்தா அப்படியே பிக் பண்ணி ஃபாஸ்டா போட்டுருங்க. ரொம்ப ஈஸியான ஸ்டோரி பேஸ்டா இருக்கும் பொழுது தயவு செய்து குவிட் பண்ணக்கூடாது. பார்த்து வச்சுக்கோங்க. ரிவ்யூ பண்ணும்பொழுது இந்த மாதிரி கொஷின்ஸை தயவு செய்து அட்டென்ட் பண்ணுங்க. ஓகேயா? சரிங்க, பார்க்கலாம். ஸோ இங்க an Akhil Bharat Hindu Mahasabha leader, okay, so a person was arrested on Tuesday following an attempt to recite the Hanuman Shaliza. okay, so இங்க வந்துட்டு he was recitation-னா ஒப்பிக்கிறாங்க இல்ல சொல்லுவாங்கல்ல. ஸோ நம்ம சொல்லுவோம்ல சில விஷயங்களை, அதை ரெசிட் பண்ணும் பொழுது he was arrested அப்படின்றத சொல்றாங்க. ஓகே, ஸோ at அப்படின்னும் பொழுது இங்க என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு பிளேஸ் சொல்லியிருக்காங்க. at the Shahi Masjid Idgah near the Sri Krishna Janmabhoomi temple in Mathura. ஸோ இந்த பிளேஸ்ல ஆக்ட்னு ஒரு விஷயத்த கொடுத்திருக்காங்க. அடுத்து about 40 Hindutva activists were also taken into primitive custody, officials said. ஓகேயா? ஸோ இங்க வந்து இவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் தென் இவங்களையும் வந்து ஒரு primitive கஸ்டடியில எடுத்திருக்காங்க அப்படின்றத சொல்றாங்க. ஸோ ஆல்சோன்ற வேர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேயா? சரி, நெக்ஸ்ட் ஒன். the mosque to
mark the 30th anniversary of Babri Masjid's, okay, demolition. Okay, so இங்க என்ன சொல்லியிருக்காங்க, டெமாலிஷன் பத்தி பேசியிருக்காங்க. அதை வந்துட்டு இடிச்சுட்டாங்கல்ல. ஸோ இதை பத்தி ஒரு பேசேஜை நம்ம படிச்சோம். இவங்களது வந்து இடிச்ச பொழுது என்னெல்லாம் பிரச்சனைகள் இருந்துச்சு, அப்போ வந்து என்னெல்லாம் வந்தது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். ஓகே, ஒரு பேசேஜ் படிக்கும் பொழுது அதில் ஸ்டோரி பேஸ்டாக இருக்கும் பொழுதே படிச்சாச்சு. ஓகே, ஸோ இங்கே அந்த டெமாலிஷன் பத்தி பேசியிருக்காங்க. The organization had given a call to receive the him inside. அப்புறம் வந்து her him in the price of the Hindu deity Anuman. ஓகே, ஸோ இங்க வந்து ஒரு him இருக்கு, deity அனுமான் அவங்களோட இதுல வந்துட்டு பண்ணியிருக்காங்க, praise of Hindu deity அந்த பர்சன். ஓகேயா, ஸோ இங்க ஆர்கனைசேஷன் had given a call to receipt. ஸோ அந்த ஆர்கனைசேஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ எந்த ஆர்கனைசேஷன், அதை நம்ம க்ளூவா தேடி பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்கும்பொழுது which is the introductory statement-ஆ வர வாய்ப்பு இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் சர்ச் பண்ணுங்க. ஓகே, ஸோ இட் இஸ் அ பர்சன்ஸ் நேம். அப்போ இங்க பர்சனோட பேருனா இவர் தான். ஸோ இவரை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றாங்க. ரெசிட் த அனுமான் சலீசா. ஸோ வாட் இஸ் தட்? ஸோ இது என்னது? டு ரெசிட் த அனுமான் சலீசா, ஹிம் இன் பிரைஸ் ஆஃப் த இந்து டெய்டி அனுமான். ஸோ அவங்கள வந்து பிரைஸ் பண்ணி பண்ணதுக்காக ஹி வாஸ் அரெஸ்டட் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஸோ இது ரெண்டும் பேர் ஆயிடுச்சுல. அடுத்தது, ஸோ இப்போ என்ன சொல்ல முடியும்? arrested him in praise of Hindu deity Anuman at the Shahi Masjid Idgah near the Sri Krishna Janmabhoomi temple in Mathura. So எங்க arrest பண்ணாங்க அப்படின்னு சொல்லும்போது இங்க நமக்கு B வருமா? ஓகே, ஸோ மதுரா. ஓகே, ஸோ இங்கே ஆர்கனைசேஷன் அப்படின்னு பேசும்பொழுது அதுக்கு முன்னாடி அந்த ஆர்கனைசேஷன் பற்றி நமக்கு கொடுத்துருக்கணும். ஸோ இங்கே வந்து செட் அப்படின்னா இது வந்து கன்க்ளூடிங் சென்டென்ஸ்ன்னு கூட சொல்லலாம்ல. ஸோ ஒரு விஷயத்த வந்துட்டு இவங்களையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு கொண்டு வரும்பொழுது இந்த பிளேஸில் இன் மதுரா about 40 Hindutva activists were also taken into primitive custody, officials said. ஓகே, ஸோ இங்கேயும் ஹாஃப் ப்ரோக்கனாக இருக்குது, இங்கேயும் நமக்கு ஹாஃப் ப்ரோக்கனாக இருக்குது. சரி, அப்போ நம்ம என்ன கொடுக்க முடியும்? பி, அதுக்கப்புறம் நம்ம சீன் சொல்லலாமா? ஓகே, ஸோ இங்கே நம்ம சொல்லி பார்க்கலாம். ஸோ அட் த ஷாயி மஸ்ஜித் இத்கா நியர் த ஸ்ரீ கிருஷ்ண ஜன்மபூமி டெம்பிள் இன் மதுரா about 40 Hindutva activists were also taken into primitive custody, officials said. Okay, so இங்கே வந்து நமக்கு கரெக்டாக ஒரு சீக்வென்ஸ் போட்டாச்சு. இப்போ நமக்கு என்ன வரும்? ஸோ which will be the ending part? கண்டிப்பாக the him inside முடிக்க முடியாது. அப்போ என்ன வரும் நமக்கு? ED தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இது வரையும் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இது ரெண்டுத்தையும் நீங்கள் போடுறது பெரிய விஷயமே இல்லை. விச் இஸ் த எண்டிங் பார்ட்ன்றதே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இங்கே சொல்லும் பொழுது the organization had given a call to receive the him inside the mosque to, ஸோ இன்சைட் ஒரு பிளேஸ் தான் சொல்லுவீங்க, த மாஸ்க் டு மார்க் த 30th anniversary ஆஃப் அந்த பர்சன். சரியா? ஸோ இதுதான் நமக்கு கரெக்டான ஆன்சர். அப்போ தேர்ட் ஒன் என்ன? தேர்ட் சென்டென்ஸ் இஸ் பி, விச் இஸ் ஆப்ஷன் 2. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் ஃபிஃப்த் சென்டென்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? இ கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் 4. லாஸ்ட் சென்டென்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? டி, which is option 4. Second sentence is F, which is option 5. And first sentence is option 1, which is A. Okay? சரி, ஸோ என்னோட செஷன் வந்து நம்ம ஃபுல்லாக பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ see you guys tomorrow. Have a very great day. Thank you.